ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் நம சிவாய. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோயில். நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலங்கள்ல ரொம்ப முக்கியமான கோயில். பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை சிவா திருச்சிற்றம்பலம். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரு தாய் மறந்தாலும் குற்றதே. தேவாரம் பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் 51வது சிவாலயம். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயில் ரொம்ப பெருசு. இந்த கோயிலில் எல்லாமே பெருசு. நந்தியை உள்ள பார்க்கும்போதே நமக்கு அப்படியே நம்மளை ஈர்த்துருவார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் பக்கத்துலேயே திருவையாறு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்க ஐயாரப்பர் கோயில். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த கோயிலில் சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள்வளிக்கிறாரு. அவரோட ஜடாமுடி கருவறையோட பின்பக்கம் பறந்து விரிந்து கிடப்பதாக ஐதீகம். சிவபெருமானோட ஜடாமுடியை மிதிக்கக்கூடாதுன்னு சந்நிதியை சுற்றி தடை உண்டுங்க. இந்த மாதிரி கோயில்களில் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகும்போதே எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள். இந்த கோயிலுக்கு வடக்கு வீதி தெற்கு வீதிலாம் இருக்குது பாருங்கள். கோயிலை சுற்றி வரும்போதே எந்த வழியில் வந்தோம் எந்த வழியில் போகும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில். இங்கே அம்மன் அறம் வளர்த்த நாயகி. 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்று. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் ஒரு இடத்துல நின்று ஐயாரப்பர்னு நம்ம கத்தி சொன்னால் 7 முறை திரும்பி கேட்கும் சிறப்பு அம்சம் இந்த கோயிலில் இருக்குது. கோயில்னாலே சாமி சந்நிதியை சுற்றி வருவது முக்கியமான அம்சம். ஆனால் இந்த திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் சுவாமியோட சந்நிதியை சுற்றி வர தடை இருக்குங்க. அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாமியோட ஜடாமுடி பறந்து விரிந்து கிடக்கு. அப்போ நம்மளோட கால் அவரோட முடியில் பற்றக்கூடாதுன்றதுக்காக சுவாமியோட சந்நிதியை சுற்றி வர நமக்கு தடை இருக்குது. கோயிலோட தெற்கு வாசலில் ஆட்கொண்டேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு. அப்பா அவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த 51 சக்தி பீடங்களில் தர்ம சக்தி பீடமாக இந்த கோயில் போற்றப்படுது. திருமண தடை உள்ளவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க, உயர் பதவி அடைய, நம்மளோட தொழில் வியாபாரம் முன்னேற, அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்கு தக்கன இங்கே சுவாமியை வேண்டிக்கணும். அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம். இதுபோல் கோயில்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அந்த நாள் கோயில் உள்ளே போன உடனேயே நமக்கு மெய் சிலிர்த்துறது. நம்மளை அறியாமையே நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுது. அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில். நவகிரகங்களில் இது சூரியனுக்குரிய தலங்க. சூரிய பகவான் இந்த திருத்தலத்தில் பூஜை செஞ்சுருக்காரு. இந்த கோயிலில் 5 பிரகாரம் இருக்குது. இது முக்தி மண்டலத்தில் அமர்ந்து தியானம் செஞ்சால் மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். சூரியன் இந்த கோயிலில் மேற்கு திசை நோக்கி இருக்கார். இந்த கோயிலில் எங்கே நின்னாலும் இந்த பிரம்மாண்டத்தை நம்மளால் உணர முடியும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவாங்க யூஸ்வலாக. ஆனால் சிவபெருமானுக்கு வடமாலை சாத்துறது இந்த கோயில்லங்க. ஈஸ்வரனுக்கு ஒரு கோயிலில் வடமாலை சாத்துறாங்கன்னா அது இந்த கோயிலில் தான். இந்த திருத்தலத்தோட தெற்கு கோபுர வாசலில் வீட்டிற்கும் ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடமாலை சாத்தும் வழக்கம் இன்றைக்கும் நடைபெறுது. சில சமயங்களில் லட்சக்கணக்கான வடகளை கொண்டு கூட வடமாலை சாத்துவாங்க. இங்கே அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. ஆண்கள் தர்மம் செய்வதை விட ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தர்மம் செஞ்சால் ரெட்டிப்பு பலன் கிடைக்கணும். அந்த அடிப்படையில் தான் உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் நாயகியாக பெண்களுக்கு தர்மத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் விதத்தில் இந்த அம்மன் இங்கே அறம் வளர்த்த நாயகி இருக்காங்க. எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் என்பதை வலியுறுத்தும் வகையில் தான் அஷ்டமி திதி இரவு நேரத்தில் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா நாளும் ரொம்ப நல்ல நாள் தான். அதோட அடிப்படையில் தான் இந்த கோயிலில் அஷ்டமி நாளோட இரவில் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுது. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயிலில் நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்ற அவங்கவங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் எள்ளுருண்டை, ஆரஞ்சு மிட்டாய், பொரி உருண்டை இந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க. நான் போன நேரம் எனக்கு
எள்ளுருண்டையும் வேர்க்கடலை பர்ஃபியும் கொடுத்தாங்கங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போல்லாம் நிறைய கோயில்களில் அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு வேண்டிக்கிறாங்க, நிறைவேற்றினதுக்கு என்ன வேண்டுறாங்களோ அதை வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்கங்க. அதுதான் கரெக்டு. வேண்டிக்கும் போது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வேண்டிப்பாங்க. வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளோட திருப்திக்கு தான் நம்ம வந்து நேர்த்தி கடனை செலுத்துகிறோம். ஆனால் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை வந்து நிச்சயமாக செஞ்சிடணுங்க. இந்த கோயில் திருவையாறு பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது, உடனுக்குடன் பஸ் இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலில் முருகனுக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது, தனி சந்நிதி இருக்குது. ரொம்ப பெரிய கோயில், எல்லா பிரகாரமும் ரொம்ப பெருசு. கோயிலில் நம்ம சுற்றி வந்தோன்னா நமக்கு கால் வலியே எடுத்துக்கும். அவ்வளோ பெரிய கோயில், எத்தனை ஏக்கர்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய கோயில். தஞ்சாவூர்லேருந்து நமக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. திருவையாருக்கு நிறைய பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம அங்கே போய் ஒரு வண்டி எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா பஸ்ஸே நிறைய இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ட்ராவல்லே நம்ம திருவையாறு வந்துடலாம். இறங்கின உடனே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது கோயில். அதனால் அங்கேயும் நம்ம வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஆட்கொண்டார் காலசம்ஹாரமூர்த்தி. இவரை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நமக்கு மெய் சிலிர்த்துரும். அப்பேற்பட்ட காட்சி. கோயிலோட டைமிங் வந்து காலையில் 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும். இந்த கோயிலில் நமக்கு பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நந்தியை பார்க்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய நந்தி. நந்திக்கு பெருவிழா எடுக்கிறாங்க நந்தியம் பெருமான் திருமணத்திற்காக. திருப்பழனத்துலேருந்து பழ வகைகளும், திருசோற்றுத்துறையிலேருந்து உணவு வகைகளும், திருவேதிக்குடியிலேருந்து வேத பிராமணர்களும், திருக்கண்டியூர்லேருந்து திரு ஆபரணங்களும், திருப்பூந்துரத்திலிருந்து பூ வகைகளும், திருநெய்தானத்திலிருந்து நெய் வந்ததாகவும் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு சமஸ்தான விழா நடத்தப்படுது. ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில். இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க. நம்ம பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்கோயில். தன்னை வந்து வேண்டும் பக்தர்களுக்கு அன்பு காட்டுவார் ஐயாரப்பர். அதுக்கு ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன். இந்த ஊரில் ஐயாரப்பர் கோயிலுக்கு அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வந்தார். அவர் ஒரு முறை காசிக்கு சென்றதால் பூஜைக்குரிய நேரத்தில் அவரால் வர முடியல. இந்த தகவல் தெரிஞ்ச ஊர் மன்னன் வந்து என்ன பண்ணார், உடனடியாக கோயிலுக்கு வந்து பார்த்தபோது அந்த அர்ச்சகரே இறைவனுக்கு பூஜை செஞ்சு கொண்டிருந்தார். அதை பார்த்த உடனே மன்னனுக்கு ஆச்சரியமாயிட்டு மறுநாள் காசிக்கு சென்ற உண்மையான அர்ச்சகர் வந்தார். அப்போ ஊராரும் அரசனும் ஆச்சரியப்பட்டாங்க. இறைவனே இந்த அர்ச்சகர் மீது அன்பு கொண்டு அன்பால் அர்ச்சகரின் வடிவில் வந்து தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொண்டார். இந்த கோயிலை யாரும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிச்சயம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவனோட அருள் அன்பு நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணுங்க. இந்த மாதிரி கோயில்களை போய் பார்க்க பார்க்க தான் நம்ம மனசுக்கு ரொம்ப மன அமைதி, நிம்மதி கிடைக்கும். வீசும் தென்றலும் வெயில வெளியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிலக்கே. சிவா திருச்சிற்றம்பலம். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெண் தாய் மறந்தால் குற்றதே. என் தாயும் அல்லவ பொன்னப்ப நல்லவ